போட்டிருக்குது. அப்புறம் என்னது? அப்போ பாருங்க, நீங்கள் பிளஸ் பண்ணும்போது, நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும் போது அந்த உணவுகள் நல்ல உணவாக மாறுது. ஆனால் இவங்க விடும்போதே எனக்கு ஏற்கனவே இது ஒத்துக்காது, இருந்தாலும் நிறைய பாருங்க, அது எப்போ இது எனக்கு செமிக்காது அப்படின்னு தான் விடுறது உள்ளேயே. நிறைய நம்ம 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 அவர் சொன்னால் மட்டும் எல்லாம் நடக்காது. அவர் சொன்னதோட நீங்கள் ஒத்து போறீங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ கீ, இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கீ. வேலை நீ கையிடும் வேலைகளெல்லாம் ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டுட்டார். எல்லாம் சொல்லுங்க, கட்டளை இட்டார். ஆனால் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் போகும்போது எப்படி போகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தார். சரி பிரதர், அதெல்லாம் அவர் என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா, மனுஷன் செய்வானா அந்த வேலையை? பிரதர், மனுஷன் செய்வானா அந்த வேலையை அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வரோம் பிரதர்னு போகிறாரு. முதல்ல அவர் மனுஷனே இல்லைன்ட்டாரு, அவர் வேலையை என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு. இங்கே நான் டெஸ்ட் பண்ணி இருக்குதுங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, 10 வருஷமா அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் அந்த பிஸ்னஸை பிளஸ் பண்ணதே கிடையாது. அவர் சொன்னார், தினமும் என் வேலையே அதை திட்டுறது தான். ஸோ இது ஒரு வேலையா, இது ஒரு பிஸ்னஸான்ட்டு அவர் சொன்னார். ஒன்றுமே பார்க்கல. ஆனால் இங்கே நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன், நான் பிளஸ் யுவர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவர் அது புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னார், இப்போ தான் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த வேலையை அவர் பிளஸ் பண்ணார். ஆசீர்வதிக்க அவர் சொன்னார், இப்போ மகசூல் சூப்பர் பிரதர் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இங்கே இருக்குது புது வருஷம் அன்னைக்கு பாருங்கள், எவ்வளோ டெஸ்ட் பண்ணி கேட்க போகிறீங்க. நான் புது வருஷம் சர்வீஸ்க்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்கிறதுக்காக கேட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம இந்த இதில் டைம் கொடுக்கல, ஆனால் அன்றைக்கி எல்லாருக்குமே டைம் கொடுக்க போகிறோம். எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வருஷத்தில் இந்த ட்ரூத்தை எடுத்து அவங்க அப்ளை பண்ணி அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது, குடும்பம் மாறி இருக்குது. 2-3 மாதத்தில் கடன்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. நமக்கு வந்து பதில் என்ன இருக்குது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. சும்மா இப்போ வந்து பிரதர் ஆட்சி மாறிட்டு பார்த்தீங்களா, அதனால் பிஸ்னஸ் நல்லா போவாது. இதை வாயில் வச்சுட்டா பிஸ்னஸ் எப்படி போகும்? இங்கே ஒருத்தன் வாயில் வச்சதை பைபிளில் நீங்கள் படிச்சு பாருங்க. கோரேசின் நாட்களிலும் தரியுவின் காலத்திலையும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. அதிமுகவோ திமுகவோ தாமரையோ அதெல்லாம் என் வாழ்க்கையை தீர்மானிக்க போறதில்ல. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். தட்டுனா நல்லா தட்டுங்க. திட்டும்போது மட்டும் எவ்வளோ வேகமாக திட்டுறாங்க பாருங்க. அந்த வேகம் பிளஸ் பண்ணுறதுக்கு வரணும். கவனிங்க, என்ன இது, இந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன். நல்லாவே போகுது பிஸ்னஸ். எப்படி போவோம்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. எனக்கு எப்போ சீசன் தான். ஹல்லேலூயா. நான் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம். எனக்கு வந்து இது சீசன் இல்லைலாம் கிடையாது. வேதம் சொல்லுது பாருங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும் வெயில் உஷ்ண வேலையிலையும் அவன் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, unending season. That's my life. முடிவில்லா சீசன்ங்க. இருக்குதா இல்லையா? இருக்குதா வேதத்தில்? இதெல்லாம் ஒரு வசனம் படிங்க. எரேமியா எடுங்க, எரேமியா 17 படிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்குது? சிச்சுவேஷன் மாறிச்சுன்னா உங்கள் பிஸ்னஸ் மாறிடுமா? உங்கள் பிஸ்னஸ் எது தீர்மானிக்குது? சூழலா? 5 படிங்க சிஸ்டர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி சரி நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் தங்குவான். இப்போ நம்ம அந்த லிஸ்ட் கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி படித்த லிஸ்ட்டில் நீங்கள் இல்லை தானே? இருக்கிறீங்கன்னா வாங்க ரட்சிக்கப்படுங்க. இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கோங்க. ஆல்டர் காலிங் ஒன்று கொடுக்குறேன். யாராவது இருக்கீங்களா அப்படி? இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, அது இப்போ படிங்க. இப்போ இதுக்குள்ளே வந்தவங்க தான் இருக்கிறீங்க. படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய்
தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். ஏங்க இதான் இம்பார்ட்டன்ட்ங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும் வருத்தமின்றி தப்பாமல். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும். நம்ம மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அங்க என்ன போட்டிருக்குது படிங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்துலையும் இதெல்லாம் இருந்தா, இப்படிலாம் இருந்தாதாங்க பிசினஸ் போகணும் ஒரு ரூல் இருக்கலாம். அந்த ரூலை மீறி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும் தப்பாமல் கனி கொடுக்கிற, எல்லாம் சொல்லுங்க, தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அதுவும் எப்படி போட்டுக்கு பாருங்க, வருத்தமின்றி. ஐ லைக் திஸ். எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டாதான் பிரதர் முன்னேற முடியும். வருத்தப்படணும். அப்படியே அங்க என்ன போட்டிருக்கு அந்த பாருங்க. இந்த வேர்டு உள்ள போனா அந்த வாழ்க்கை வரவே வராது. இல்லை, நான் கஷ்டம் படுறேன். ஏன் படுறீங்க? இங்க என்ன போட்டிருக்குது? வருத்தம், வருத்தமின்றி தப்பாமல். எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி தப்பாமல். பெயினே இல்லாம பிள்ளை பக்கலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? நான் இங்க ஒன்று சொல்லியிருக்கிறேன். நான் வயிற்றுல சுமக்காம லேபர் வார்டுக்கு போகாமலே ஒருத்தர் பிள்ளை பெத்தா. என்னமோ சொல்றாரு பாருங்க இவரு. நகோமிங்க ரூத்து பெத்த பிள்ளை யார் பிள்ளைன்னு சொன்னாங்க? பெயினும் கிடையாது, லேபர் வார்டுக்கும் போல, ஆனா பிள்ளை நகோமி உள்ளுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆசீர்வாதம் தான் அவங்களை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. புரியல நிறைய பேருக்கு இன்னும் அது ப்ரைட் அடிக்கல. ஏன்னா அடிச்சா வேற மாதிரி ரெஸ்பான்ஸ், எந்திரிச்சு ஓ அப்படின்னு சொல்லியிருக்கணும். நமக்கு அந்த மாதிரி. ஆமாம், சொல்லுங்க பிரதர், கர்த்தர் செய்வாரு. ஏதோ சொல்றீங்க, நல்லா தான் இருக்கும், நடந்தா பார்க்கலாம், என்ன நடக்குன்னு தெரில பிரதர். இப்படியே இந்த ஒரு இது பார்த்தாலே கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்கும். பிளஸ்ஸிங் அப்படியே இப்படி இழுக்கணும் பாருங்க. அப்பதான் உள்ள வரும். நம்ம வரட்டுறதுல இருக்கிறோம் எல்லா இதயத்தையும். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. எந்த ஆட்சியும் இருக்கலாம், எந்த காலமா இருக்கலாம், என் தொழில் நல்லா போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am a blessed man. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ என்னன்னா அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போ ஏசாயால நான் சொன்ன வசனம் ஞாபகம் இருக்குல்ல, பூமியிலே தன்னை. இப்போ நீங்க இதை சொல்லணும். சீசன் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன போகும், காரியம் நடக்கும். என் வழி எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க பைபிளை பாருங்க, வேற எதையும் ஏன் பாக்குறீங்க? அதாவது பிரதர், இந்தியன் எக்கனாமி எப்படின்னா எல்லாம் தெரியுது. இந்த ஒபாமா அந்த டிசிஷன் கொண்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசெஷன்லாம் வந்துச்சு. எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் தெரியுது, ஆனால் வசனம் மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. டீ கடையில் உட்காந்துக்கிட்டு, டீ கடையில் நின்றுக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. எதை கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ அதான் பொசஸ் பண்ணுவீங்க. அதை மாற்றுங்க. வேதவசனம் சொல்லுது, உங்கள் வாயின் மொழியினாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிக்குறுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் எவர் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ். அது நெகட்டிவாகவும் வேலை செய்யுது, பாசிட்டிவாகவும் வேலை செய்யுது. அப்போ நீங்கள் நிறைவு ஆசீர்வாதத்தை பேசும்போது அது உங்களை பொசஸ் பண்ணும். எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் பேசுறதுனால உங்கள் சத்தம் கேட்டு இப்போ உங்ககிட்ட வந்துடும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எங்கேயோ போகிறது என் பக்கம் வரும். யாருக்கோ அந்த பிஸ்னஸ் போக வேண்டியது இருக்கும், ஆனால் உங்கள் பக்கம் அது வருங்க. உங்கள் பக்கம் அது வரும். கர்த்தர் திருப்புவார். யாருக்கோ அந்த ஆர்டர் போகணும், அது உங்களுக்கு வரும். எங்கேயோ வர வேண்டிய கால், எங்கேயோ போக வேண்டிய மெயில், யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய பதவி, பணம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம இதை உள்ள வைக்கணும். இதை உள்ள வச்சு பேசணும். இதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை. நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி வாழ்வேன், கர்த்தர் என்ன இப்படி வைப்பார். அது பாருங்க, நீங்க சொல்ல சொல்ல உங்க பிசினஸை அது தேவனுடைய ஜீவன் அங்கே ரிலீஸ் பண்ணப்படுது. காஞ்சி போயிருக்கலாம், அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். லைஃபை ஜீரோல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ரொம்ப சாதாரணமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்க இருந்தா வர்றேன். நான் ஒன்றும் கோபுரத்துல இருந்து ஆரம்பிக்கல. எவ்வளோ லோ பிளேஸும் அங்கேருந்து வரேன் நான்.
எனக்கு தெரியும். ஜீரோல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒண்ணும் இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறது. அது எப்படி பிரதர்? கேபிட்டல் வேணும்ல. கேபிட்டல் இல்லாம எப்படி? மூலதனம் இல்லாம எப்படி? நான் சொல்றேன், மூலதனம் எது, கேபிட்டல் எது? எதுவும் இல்லாத போது வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஆதியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் இல்லாத போது என்ன இருந்தது? உங்கள்கிட்ட எதுவும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. யூ ஹாவ் அ வேர்ட், யூ ஹாவ் அ ஃபியூச்சர். யூ ஹாவ் அ வேர்ட், யூ ஹாவ் அ ப்ராஸ்பரிட்டி, யூ ஹாவ் அ ஹீலிங், யூ ஹாவ் அ ஹோப். எதுவும் இல்லாத போது வார்த்தை இருந்தது. அப்போ வார்த்தை எனக்குள்ள இருக்கும் என்றால் நல்ல எதிர்காலங்கள் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை எனக்கு வரும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் நிறைய நல் வார்த்தைகள் என்ன பண்ணிட்டாரு? பேசிட்டாரு. வாழ்க்கைங்கிறது அடிமை போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. பாருங்க, ஒர்க் ப்ரெஷர் வந்து யாக்கோபுக்கு இருந்துச்சா இல்லையா? வேலையினால் அழுத்தம் இருந்துச்சா? மாமனார் அழுத்துன்னு அழுத்திட்டாரு. 10 முறை சம்பளத்தை மாத்தினாருங்க. பைபிள் வந்து ஏதோ 3வது வானம் 4வது வானத்தை பத்தி பேசிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. சம்பளத்தை ஒருத்தன் வாழ்க்கையில அவன் சம்பளத்தை எத்தனை முறை மாத்தினாங்க? 10 முறை. அந்த லேட் ஆஃப் பே இருக்குது, அதெல்லாம் அவன்கிட்ட வாங்குறான். ஏதாவது ஒன்று லாஸ் ஆயிடுச்சுன்னா 2 மடங்கு அவனுக்கு ஃபைன் போட்டு அவன்கிட்ட புடுங்குறான். அந்த மாதிரி கொடூரமான ஒரு மனுஷன் கை கீழே அவன் இருக்கிறான் யாக்கோபு. அவனும் என்னெல்லாமோ தந்திரம் எல்லாம் பார்த்தா, ஆனால் இவனை விட அவன் பெரிய தந்திரசாலியாக இருக்கான். கொக்கி போட்டு எப்படியாரு முன்னேறலான்னு பார்த்தா வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் உண்டுங்கிற மாதிரி இவன் ஒரு ஏமாத்துக்கிறவன். இவன் ஏற்கனவே அண்ணன்லாம் ஆட்டையை போட்டு வந்தவன். இவனை வந்து மேற்கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் பெருசா. அவன் ஒன்றுமே பண்ண முடியும். பாச்சா அவன்கிட்ட வேலை செய்ய மாட்டேக்கு. அவன் புரிஞ்சிருச்சு, அப்பா நமது போராயுதங்களோ, இந்த போராயத்தை வச்சு நான் இனிமேல் சண்டை போடுறதுக்கே விரும்பலை. அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களெல்லாம் ஆசீர்வதிச்ச அந்த தேவனை பற்றிய எண்ணம் அவனுக்கு வருது. அவன் அந்த பெத்தேல் அந்த இடத்துல அவன் தேவனோடு பேசினதெல்லாம் அவன் எண்ணி பார்க்குறான். தன் பயணத்தை துவக்கும் போது அவன் ஆண்டவரோடு சொன்னதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை உயர்த்தணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வந்தபோது கனவுல வந்து தேவதூதன் வந்து சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். என்ன பண்ணணும்னு சொல்கிறான். அவன் அதை போய் அப்ளை பண்ணுறான். பாருங்க, கடைசியில் பார்த்தா நீங்கள் படிச்சு பாருங்க யாக்கோபு கதை. அந்த ப்ரெஷர் பண்ணுற அந்த எஜமானுக்கு அந்த அழுத்தத்தில் இருக்கிற யாக்கோபு ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான். புள்ளி உள்ளதெல்லாம் யாருக்கு? உனக்குன்னு சொன்னான். இப்போ யாக்கோபுக்குள்ளதான் என்ன ஆயிடுச்சு? புள்ளி ஆயிடுச்சு. அப்பவும் அவன் தந்திரம் பண்ணுறான். இனிமே புள்ளி உள்ளதெல்லாம் எனக்கு அழிச்சு புளிச்சு மறுபடியும் ஆடுவோம் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆள் அவன். தோக்க போகிறோன்னு தெரிஞ்சா மறுபடியும் ஆடுவோம் அப்படிம்பாங்க. முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணுறான். மறுபடியும் ஆரம்பிச்சானே, இன்னும் 100 முறை ஆரம்பிச்சானே, யாக்கோபு தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன் வேற ஒரு மண்டலத்தில் இப்போ வாழ்கிறான், வேற ஒரு ரல்மை இப்போ அவன் ஆப்ரேட் பண்ணுறான், வேற ஒரு காரியம் அவனை சுற்றிலும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல அவன் பெருகிறான் பாருங்க, அவன் முன்னேறான். அவன் வந்து அவன் மனைவிட்டெல்லாம் பேசுகிற டயலாக்ஸ்லாம் படிச்சு பாருங்க. உண்மையிலே அந்த மாதிரி டயலாக்ஸ் பேசணும். உங்கள் அப்பாலாம் எனக்கு ஒன்றும் தரல, எனக்கு யார் தந்தா? தேவன் தந்தார். ஹல்லேலூயா. மாமனார் வீட்டில் வந்ததை வச்சு அவன் வாழலை, மாமன்னர் கொடுத்ததை வச்சு வாழ்ந்தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் ரைமிங்கா இருக்குல்ல? அதாங்க லைஃப். இவன் போறேன் அப்படிங்க யாக்கோபு. அவன் மாமனார் அப்பதான் சம்பளம் டீலிங்கே வர்றாரு. நீங்க படிச்சு பாருங்க. அது வரைக்கும் சம்பளத்தை பத்தியே பேசாதவன், வேணா நான் அவனை கூட்டி தரேன், இன்னைக்கு கம்பெனிலலாம் என்ன நடக்குதோ அதுதான். இங்க பாருங்க, சாட்சிலாம் இருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. போறனோடனே தான் சம்பள உயர்வுலாம் பேசுறான் லாபான். ஏன் லாபான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. லாபான் மட்டும் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் அதே மாதிரி ஆசீர்வதிச்சு உயர்த்துக்கிற ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்காக இதை பேசிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு என்ன கதையோ அது இன்னைக்கு உங்க ஸ்டோரி ஆக முடியும். யூ கேன் ரைட் யுவர் ஓன் டிக்கெட், யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. உங்களுக்காக ஒரு புது கதையை இன்னைக்கு நீங்க உருவாக்க முடியும். அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதை எடுத்து இன்னைக்கு நீங்க ஆக்கணுமே. ஏதோ யாக்கோபு கதை, யாக்கோபின் சரித்திரம்,
ரூத்தின் சரித்திரம் நல்லா இருக்கிறது அப்படி மூடி வைக்கிறதுக்காக கிடையாது. இன்னைக்கு நான் தான் யாக்கோபு. ஏன்னா சுற்றிலும் எவ்வளோ ஏமாத்துறவன், ப்ரெஸ் பண்ணுறவன், அழுத்துறவெல்லாம் இருக்கிறான். அதெல்லாம் அழுத்தத்துக்கு மேலே என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இட்ஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் காட். பிளஸ்ஸிங்ஸ்னா என்ன? தேவன் என்னை வல்லமைப்படுத்துவது, தேவ தயவு ஞானம் எனக்கு வருவது, தேவ சகாயம் எனக்கு உண்டாகிறது. அது என்ன பண்ணுன்னா, இது எல்லாத்துக்கும் நடுவில் என்னை மேலே தூக்கும், என்னை மேலே கொண்டு வரும், என்னை மேலே எழுப்பும். அவன் சொல்லிட்டான், யாக்கோபு சொன்னான், நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். என்ன சொல்லுங்க, ஒன்றும் தர வேண்டாம். இது எப்படி இவனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா, இவங்க தாத்தா இருக்கிறார் ஒருத்தர், ஆபிரகாம். இவர்கிட்ட ஒரு சோதம் ராஜா ஒரு முறை பேசுகிறான். உடனே அப்போ அவன் என்னன்னா, காசு கொடுத்து இவனை இவன் தான் வாங்கினான்னு பெருமையாக பேசுகிற ஒரு ஆள். கடை வச்சுருக்காருல, எப்படி நினச்சேன் நான், நம்ம தான் தம்பிக்கு எடுத்து கொடுத்தது. இந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, சில என்ன பண்ணாலும் இவன் சொல்லிடுவான், விளம்பர அந்த மாதிரி ஆள் அவன். ஆனால் அவனுடைய காலிங்க, அவன் தேவன் யாருன்னு காட்டுறது தான் அவனுடைய அழைப்பே, ஆபிரகாமுடைய அழைப்பே. அதனால் அவன் என்ன சொன்னான்னா, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை, என் கையை நீட்டுறேன், அங்கேருந்து எனக்கு வரும். எல்லாம் சொல்லுங்க, அங்கே கையை நீட்டினா இங்கே நீட்ட வேண்டாம். டேபிளுக்கு இல்லை தானே பிரதர், அது சொல்ல. லஞ்சத்துக்கெல்லாம் பதில் ஆசீர்வாதம் தாங்க. லஞ்சம் வாங்காதே, லஞ்சம் வாங்கினால் சாபமும் வீட்டிலே தங்கும், லஞ்சம் வாங்கினால் 3 தலைமுறையை பாதிக்கும், என்னெல்லாமோ சொல்லியாச்சு. அந்த லஞ்சமே வாங்கி அவருக்கு ஒரு 10,000 கொடுத்தனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. எப்படி அதை காஸ்ட் எப்படி பிளஸிங் ஆகணும்னு ஜனங்களுக்கு தெரியுங்க. அந்த பேசினாலே என்ன பண்ணுவார், அது நீங்கள் தாங்குவதால் கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ரைடு கீடு வரும்போது நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், முன்னாடியே வெளிப்படுத்துவார். என்னெல்லாமோ மிரட்டினாலும் அது பதில் கிடையாது. ஏன் லஞ்சம் வாங்குறான்? ஏன்னா அவனுக்கு தெரியல எப்படி நிறைவுனா இப்படி தான் பண்ண முடியுங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, அப்படிப்பட்ட சமூகம் இருக்குது, அப்படிப்பட்ட பின்னணியம் இருக்குது. இல்லைங்க, இதெல்லாம் கிடையாது. தேவன் என்னை ஆசீர்வதிச்சா நான் பட்டணத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியும், சமூகத்தில் உயர்ந்த ஆளாக இருக்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, the blessings of the Lord, the blessings of the Lord, it's maketh. அப்படி இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, it's maketh. அது என்னை ஐஸ்வரியவனாக்கும். ஹல்லேலூயா. அதே தான் யாக்கோபு சொல்றான், நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். நீ தர்ற ஆளே கிடையாது, நீ பிடுங்குற ஆள் என்கிட்ட இருந்து. உலகம் பிடுங்குற வேலையில் இருக்குது. அவன் தேவனுக்கு நேராக திரும்புறான். பிளஸ்ஸிங்ஸ் ஆட்டிடியூட்ஸ் அவனுக்கு வருது. இப்போ பாருங்க, அதான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ ஆசீர்வாதம் இவனுக்கு ஏற்கனவே இருக்கு. யாக்கோப தேவன் எப்போ ஆசீர்வதிச்சாரு? போராடுறான் அப்பமா. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பேர்ல அவர் என்ன பேசியிருந்தாரு? என்னங்க, யாக்கோபுக்கு கதை சொல்லணுமா? வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே இளையவனை மூத்தவன் யார் பெரிய ஆளா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரா சொல்லலையா? இவன் ஒரு நாளும் அதை சொல்லலை, இவன் ஒரு நாளும் அதை எக்ஸசைஸ் பண்ணலை. இவன் வாழ்நாளெல்லாம் தந்திரம் மந்திரம் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தான். அது வேலைக்கே ஆகலை. அவனுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருக்கு, ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்ட். இவ்வளோ போராட்டமும் பண்ணியிருக்கே வேண்டியதில்லை. இவ்வளோ போராட்டமும் ஏன் நடந்துச்சு? எப்பா தாயின் கருவில் இருக்கும்போதே நான் நல்லா இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதுதான் நடக்க போகுது. நான் அவரோட ஒத்து போக போகிறேன். நான் அவன் ஓஹோன்னு வாழ்ந்துருப்பான். இருந்தாலும் அவன் போராட்டத்துக்கு முடிவு வந்தது. அவன் சொல்கிறான், 2 பரிவாரங்களுக்கு உடையவனாக அவர் என்னை மாற்றினார். நீங்கள் அந்த யாக்கோபு ஸ்டோரி முடிஞ்சு வரும்போது யாக்கோபு ஏசாவும் சந்திக்கிறாங்க பாருங்க. அந்த சீன், கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப அப்படியே ரொம்ப உருகலான காட்சிகள். 2 பேரும் அழுவாங்க. அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? அந்த சீனில் இவன் கொஞ்சம் கிஃப்ட்லாம் அனுப்புவான், பரிசுலாம் கொடுப்பான். ஏசா என்ன சொல்லுவான் தெரியுமா? படிங்க சிஸ்டர், அதிகாரம் சொல்லுங்க. 33:9 படிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. நல்லா கவனிங்க, இவன் ஆசீர்வாதத்தால் பிழைக்கல, இவன் பட்டயத்தால் பிழைச்சான். யாரு? ஏசா. பட்டயத்தால் பிழைக்கிறது என்ன? மாம்சீகமான முயற்சிகளை எடுத்து
வாழ்ற ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இவன் என்ன சொல்றான், எனக்கு அப்பம் கூட அவனுக்கு என்ன கிடைக்குது, போதுமானது உண்டு. சரி, இப்போ பாருங்க யாக்கோபு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படிங்க. படிங்க. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, ம் 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 தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், அவன் போதுமானது உண்டுங்க. இவன் என்ன சொல்றான், எனஃபா மோர் தென் எனஃபா. ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? இவன் என்ன சொல்றதான், எனக்கு வேண்ட் ஏதோ தேவையானது இருக்கு. அவன் சொல்றான் எனக்கு வேண்டுனதெல்லாம் இருக்கு, வேண்டியதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் யூ வாண்ட்? வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. அதுதான் கிரேஸ் தர்ற வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், ஆகையால் எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. இவன் வாழ்நாளெல்லாம் சண்டை போட்டு அதை போட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி என்னெல்லாமோ அதான் மாம்சீகமான பிரயாசம்னா அதுதான். குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த வீட்டை கட்டின பிரதர் ஒருத்தர் எனக்கு சொன்னார். நான் சொன்ன குருவி சேர்க்கறதே இல்லை, விதைக்கிறதுலாம் இருக்கிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்க குருவி சேர்த்த மாதிரி சேர்க்குறீங்க, ஒண்ணுமே புரியலையே பிரதர். அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியங்களில். குருவியை பற்றி எனக்கு தெரியல, பைபிள் அப்படி தானே போட்டிருக்குது, சேர்த்து வைக்கிறதுன்னு போட்டிருக்குது. ஆனால் இவர் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு, இந்த வீடு என் ரத்தத்தினாலே கட்டின வீடு. புரியுதா புரியலையா? அப்படியே ரத்தம் சிந்தி ரத்த வேர்வை செஞ்சு தான் பிள்ளை அப்படியே பார்க்கு. ஓ, வாழ்க்கையில் அப்போ ரத்தம் சிந்தினா தான் முன்னேற முடியும் போல. நம்ம ரத்தத்தை சிந்தினா வலிக்கும், அவன் ரத்தத்தை சிந்திடுவோம். பணத்தை பற்றி நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குது. ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாடியும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னா, நாம ஏதோ ஒன்று அப்படி நம்புகிறோம், அதனால தான் அப்படி நடக்கிறோம். இப்போ குழந்தைங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. பணத்தை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் உள்ள கிரியேட் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆனால் யாக்கோபு இங்கே சொல்கிற விஷயத்தை பாருங்க, தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், வேண்டியதெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆமென். என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் களஞ்சியங்கள். பாருங்க, களஞ்சியங்கள்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய அக்கௌண்ட்ஸ். அதுவும் எப்படி இருக்கும்? பூரணமா நிரம்பும். என் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும். பிஸ்னஸே இல்லை, புரண்டு ஓடும். காலையில் சொல்லுங்க, என்னைக்கு என் தொழிற்சாலையில், இன்னைக்கு என் வேலையில் ஆசீர்வாத நன்மை புரண்டு ஓடும். கர்த்தர் அதை சொல்லிவிட்டார், ஆகையால் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இப்போ சொல்லிட்டார் ஆல்ரெடி. கர்த்தர் நீ காலையில் சொல்லலையே பிரதர், நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்லிட்டாருங்க முதல்லையே, ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார். இப்போ தனியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, சொல்லிட்டார். இப்போ சொன்னதை எடுத்து என்ன பண்ணணும், சொல்லணும். வாஸ்து காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். எல்லா வாக்குத்தத்தத்தின் மேலேயும் கிறிஸ்து உங்களை என்னதான் மாத்திட்டாரு? உரிமையாளராக, சுதந்திரவாளியாக அவங்களை என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. எல்லாத்துக்கும் யார் சொந்தம்? எல்லாம் யாருக்கு சொந்தமாக இருந்தது? கிறிஸ்துவுக்கு. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, அவரோடு உடன் சுதந்திரவாளிகளாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் a joined hair with Christ. எல்லாம் சொல்லுங்க, I am a joined hair. எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளி. உங்க அண்ணன் இயேசு பெரிய பணக்காரர், நீங்களும் பணக்காரர். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில், அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை தரித்திரம் பிடிச்ச பிள்ளையா மாறிடுச்சு. மீட்பின் கதையை சொல்றாங்க. மறுபடியும் அந்த பிள்ளைய அந்த செல்வந்த வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். வெறும் சுவிசேஷம் பைபிளில் போடல, சுவிசேஷத்தை எப்படி போட்டிருக்குது? ராஜ்யத்தை பத்தி பேசுறது, கிங்டமை கொண்டு வர்றது, அதுதான் காஸ்பலே. நீ ஒரு ராஜ குடும்பம்டா, உனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை இருக்குதான்னு சொல்றதுதான் காஸ்பல். அதுதான் ஒரு மனுஷனை கொண்டு வருது பாருங்க. அப்ப பாருங்க, பட்டயம் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணவனுக்கு போதுமானதான் இருக்குது. ஆனா கிருபை, பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேர் ஏன் இந்த மோர் தென் எனஃப்குள்ள போல? ஏன்னா அவங்க இதை திங்க் பண்ணல, இதோடு ஒத்து போல, இது அவங்க பேச்சா மாறல.
இதை எப்படி திறக்கணும்னு உங்களுக்கு தெரியல. எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் என் கைகள் இருக்கிறது. ஆசீர்வாதம், வெற்றி எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ண முடியும். ஹவு டு ஓபன் இட்? சே இட். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்கள், வெல்லுங்கள். நல்லா சொல்லுங்க, சொல்லுங்கள், வெல்லுங்கள். ஏன் வெல்லல? ஏன்னா நான் சொல்லல. இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க எடுத்து இன்னையில இருந்து நிறைய ப்ராமிஸ், தேவன் சொன்னது, சூழ்நிலை சொல்றது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் சொல்லாம தேவன் சொன்னதை இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ ஆல்ரெடி சிலர் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலர் இப்போ தான் அதெல்லாம் ஆரம்பிச்சு பண்றீங்க. இப்படி நீங்க தேவனோடு ஒத்து போய் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. இப்படி போய் பேசிட்டு இருக்கிற அந்த பயணத்துல எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நின்று பேசுகிறான். கோலியாத்தும் பேசுறான், தாவீதும் பேசுறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் பாருங்க. யார் பேசுறா? இவன் சில டயலாக் பேசுறான். கோலியாத் சொல்றான், நான் என்ன நாயா, கல்லை எடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்க. ஏன்னா இவன் வந்து சண்டை போடுறவன் என்ன பண்றான், கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். கல்லுன்னு அவங்க ஊர்லயும் நாயை கல்லால் அடிப்பாங்க போல. அவன் சொல்றான், நான் என்ன நாயா, நீ என்ன கல் எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மிரட்டலான நிறைய டைலாக் பேசுறான். தாவீதும் என்ன பண்றான், பேசுறான். நீங்க பாருங்க, 2 பேருக்கும் மாத்தி மாத்தி இந்த 2 பேர் சந்திக்கும் போது டைலாக் பேசுவாங்க இல்லையா? விட்டுருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னா, என்ன மாதிரி டைலாக் பேசுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. இந்த மூவிக்காரங்கெல்லாம் நல்ல டைலாக் பேசுறாங்க, சூப்பரா இருக்குது அவங்க பேசுற டைலாக்லாம். நம்ம பேச வேண்டியதெல்லாம் அவன் பேசுறான். எல்லாரும் நம்ம அரசியல், அரசாங்கம், போலீஸ் எல்லாமே ஆட்சியே இப்போ அவங்க கையில அப்படின்னு ஹீரோட்ட வந்து சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, போடா ஆண்டவரே நம்ம பக்கம் அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் சொல்றான் ஒரு படத்துல, ஆஹா இதை ஒருபோரும் விசுவாசி சொல்றதே இல்லையே. அவன் சொல்றான், ஏய் ஆட்சி அவன் பக்கம் இருக்கணும்டா, ஆண்டவன் நம்ம பக்கம் அப்படிங்கிறான். கர்த்தர் எனக்கு சகாயர், ஆதலால் நான் பயப்படேன். பாருங்க, எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவன் பாருங்க, அவங்க எனக்கு உண்மையில இந்த மூவிக்காரங்க ரொம்ப பிடிக்குது. அவன் வந்து இப்படி அவன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறான். எம்ஜிஆர்லாம் ரொம்ப அவர் நிறைய பேர் தான் இருந்தாலும் அவன் பேசுறது, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓ ராஜா பாட்டெல்லாம் பாருங்க. காலம் வரும் நாளை நமதே அப்படின்னு ஆண்டுட்டு போயிட்டாங்க. நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, ஒரு ஜெபத்தை பண்ணி அனுப்புங்க. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பிரதர். ஒரு பாரமாக ஒரு ஜெபம் செய்யுங்கள். நம்மளையும் சோகமாக்கி சுத்தி இருக்கிற 2 பேரையும் சோகமாக்கி அப்படின்ட்டு இப்படியே வை. ஆவியானவரும் துக்கமாயிடுறாரு. இந்த ஜனத்தை வச்சுட்டு என்னடா பண்ண அப்படின்ட்டு. அவர் ரொம்ப வைராகியமா இருக்கிறாரு. அவரையே டிப்ரெஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஆட்கள். அதனால தானே ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்குதா? ஏன் துக்கப்படுறாரு அவர், துக்கப்படுத்திடுறாங்க நிறைய பேர். அவரே டிப்ரெஸ் ஆகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஆவியானவரே அப்படின்னு அவருக்கு நம்ம நிறைய வழக்கம் சொல்லுவோம். நீ அன்னைக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு என்ன பேசுனாங்க, எல்லாம் அவங்க தேசத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. சொல்கிறாங்க பாருங்க, அங்கே வந்து நாங்கள் கனியை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், ஆனாலும் பட் நம்ம அங்கே போக முடியாது. இவன் சொன்னதை பார்த்தா ஏதோ நல்லா சொல்ல போகிறான்னு பார்த்தா அது இருக்குது, கனி இருக்குத்தான், அது நன்றாகத்தான் இருக்கும். சில பிளான்னு சொல்லவே கூடாது, உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தண்ணி ஊற்றப்பட்டவர்கள். அவங்க எழுமாம சொன்னீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, பிரதர் அது சரிதான் பாருங்க, ஆனா பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. எப்படி செஞ்சா முடியும்னு சொல்லுங்க, எப்படிலாம் பண்ணா போகாதுன்னு சொல்லாதீங்க. அப்படியே சொல்றீங்க. இப்போ இந்த டேபிள என்னை யாராவது தூக்க சொன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லணும், சரியா சொல்றதா இருந்தா தூக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது இப்போ முடிக்கிற மாதிரி நான் சொல்றதா என்ன சொல்லணும், 2 பேர் வந்தா தூக்கிடலாம். இப்படிதான் இதான் சரியான விதத்துல இந்த சூழ்நிலையை சொல்றது. புரியுதா புரியலையா? என்னெல்லாம் பண்ணா முடியாதுங்கிற கதையை பேசாதீங்க. என்னெல்லாம் பண்ணா முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா தேவன் முடியுங்கிற பட்சத்துல தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்னால ஏபிள்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, தேவன்னா
கூடும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஆல் திங் பாசிபிள். இப்போ அப்ப கோலியாத் பேசுறான், இவனும் பேசுறான், தாவீதும் பேசுறான், கோலியாத்து பேசுறான், மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அவன் சொல்றான், நான் பட்டயத்தை நம்பி வரல, நான் தேவனை அவருடைய நாமத்தை நம்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசுறான். மாத்தி மாத்தி பேசுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலை இப்போ நீங்க இதை எடுத்துட்டு த ஃபைட் ஆஃப் ஃபெய்த்துக்கு நீங்க போறீங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டம். இப்போ எடுத்த உடனே நாளைக்கே எல்லாம் அப்படி ஆயிடுது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மாறுது. சில பிரேக் த்ரூஸ் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி போகிற அந்த பயணத்தில் அது ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தாவீது பேசுனா, கோலியாத்து பேசலை. அல்லேலூயா. டேவிட் வேர்ட் இஸ் அ ஃபைனல் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தை இறுதியானதாக இருக்கும். ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சொன்னார், டிஎல் ஆஸ்பான் இறந்து போனார். அவர் சொன்னார், சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, தேவன் ஒன்றை சொல்லுகிறார். இந்த ரெண்டில் எது உங்கள் வாழ்வில் நடக்கும் அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் சொன்னாங்க, தேவன் சொல்றதா நடக்கும் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, தேவன் சொல்றதும் நடக்காது, சூழ்நிலை சொல்றதும் நடக்காது. நீ என்ன சொல்ல போறியோ அதான் நடக்கும். ஆமேன் சொல்ல முடியல உங்களுக்கு? உண்மைதானா? இதான் ஆமேன். ஏன்னா தேவன் சொன்னதெல்லாம் நடந்தா நீங்க நல்லா இருப்பீங்களா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், நீ உன் கை வாரி இறைக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார். காசே இல்லை, நயசவே இல்லை, எதுவுமே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் சொன்னதை எடுத்து நான் ஆக்சஸ் பண்ணலாம், நான் திறக்கலாம். நான் என்னென்ன ஏரியாவில் வேணுமோ அங்கே திறக்கலாம். திறக்க திறக்க சொல்ல 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 எனக்கு பாதை உண்டாகும், வழிகள் திறக்கும். அது வரைக்கும் நடக்காத காரியங்கள் இப்போ வேற மாதிரி நடக்கும். ஆச்சரியமான சகாயம் வரும், ஆச்சரியமான தயவு வரும், ஆச்சரியமான விதங்களில் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஏராளமாக கொடுத்திருக்கிறது. ஆனால் the accessing authority, the accessing key is in your hands. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க திறக்கலாம். நீங்க எதை திறக்கிறீங்களோ அது திறக்கும், நீங்க எதை மூடுறீங்களோ அது மூடும். Glory to God, glory to God. அவர் சொல்லி இருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஏற்கனவே பேசி இருக்கிறார். இப்போ நீங்க அதை எடுத்து ஆக்சஸ் பண்ண 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 உங்க தலைமையில வரும். சூழ்நிலை சொல்றது, இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது, மற்றவங்க பேசுறத பேச வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't follow the counsel of the world. துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல். துன்மார்க்கனின் ஆலோசனை the counsel of the world. இந்த உலகத்துல ஒரு ஞானம் இருக்கு, அப்படி நம்ம வாழ அழைக்கப்படல. தேவன் ஒரு ஞானத்தை தருகிறார், பரத்திலிருந்து வருகிற அந்த தெய்வீக ஞானங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க பிசினஸ் நடுவில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேவ தூதர்களின் ஆலோசனைகள், தேவ தூதர்களின் ஊழியங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Glory to God, glory to God. ஒரு ஏணி உங்களிலிருந்து தேவனுக்கு நேராக அது நீட்டப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். You have a divine favor, you have a divine connection. ஹல்லேலூயா. தெய்வீக தயவுகளும் தெய்வீக தொடர்பும் உங்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய தொடர்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். The Emmanuel with us, God with us. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், ஆதலால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லலாமே, என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன், நான் உம்மோடு ஒத்து போக விரும்புகிறேன், உம்மோடு நான் ஒருமுகப்பட விரும்புகிறேன். இருவர் ஒருமிக்காவிட்டால் அவர்கள் நடப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு நீங்க எப்படி நடக்க முடியும்? How to walk with God. தேவனோடு ஒருமிக்கிறவர்கள் தேவனோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அவிசுவாசங்கள்ல தேவன் உங்களுக்கு உதவுவார், உங்கள் அவிசுவாசங்களை மாற்றுவார். உங்களுடைய எல்லா விதமான அதைரியங்கள், தோல்வியின் எண்ணங்களை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பயங்களை உங்களை விட்டு அவர் எடுத்து போடுவார்.
ஹல்லேலூயா. நீங்க பயந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் கூட உங்களுக்கு பிரச்சனையா தெரியும். என்றைக்கு நீங்கள் விசுவாசத்தில் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வாய்ப்பாக தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God, glory to God. அன்றைக்கு அலை புயல் அடித்துக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்றார். ஆனால் சீசர்கள் பயந்ததினாலே அவர்கள் சொன்னார்கள், ஏதோ ஒரு பேய் நின்று கொண்டிருக்கிறது, ஆவேசம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பயம் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை கூட வேற மாதிரி காட்டும். ஆனால் விசுவாசம் உள்ள வரும்போது அதை சரியாக நீங்கள் காண ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் இன்னைக்கு ஒரு ஃபெய்த் கனெக்ஷன்ஸை, ஒரு விசுவாச ஆவியை உங்கள் மேலே இன்னைக்கு கட்டவிழ்க்கிறார். ஒரு சந்தோஷத்தின் ஆவியை மட்டும் இல்லை, இந்த சந்தோஷம் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேலையில் இந்த இடத்துல வந்து உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல, மனிதர்களின் ஞானத்தை அல்ல, உங்களுடைய ஞானத்தை நாங்கள் தியானித்தோம். கர்த்தாவே எனஃப் அல்ல, மோர் தென் எனஃப், வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தேவ அனுகிரகம் எங்கள் மேல் இருக்கிறது, தேவ கிருபை எங்கள் மேல் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பூமியில் சத்திய தேவனுக்குள்ள நான் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தொழிலை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய வருமானங்களை, எங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாவற்றையும் நாங்கள் பிளஸ் பண்றோம் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதை ஒருவரும் திருப்ப முடியாது, அதை ஒருவரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும், எல்லாம் வாய்க்காதே போகும். ஒருவேளை உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அது வாய்க்காமல் போகும். இது என் பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கான சுதந்திரமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. Take this, take this, take this. Hallelujah. Receive it, receive it. Glory, 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 glory. கர்த்தாவே, இப்படிப்பட்ட மகிமையின் நம்பிக்கைகள் ஜனங்களை மூடுவதாக, வாழ்க்கை மலருவதாக, தொழில்கள் செழிப்பதாக. கர்த்தாவே, அவர்களுடைய படிப்பு, அவருடைய வேலை, குடும்பம் எல்லாவற்றிலையும் நம்பிக்கையோடு பயணிப்பார்களாக. கர்த்தரை நான் நோக்கி பார்க்க போகிறேன். வானத்தின் பூமி என் தந்திரம், என் முயற்சி, என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அதெல்லாம் நான் அதெல்லாம் களைத்து போய் அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு தேவ ஞானத்துக்காக, தேவ தயவு என் மேல இருக்கிறது, அதையே நான் நோக்கி பார்க்கிறேன் மனநிலைக்கு நேராக இந்த நாள்ல நாங்கள் வருகிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்திரங்கள் அல்ல, தயவுகள் எங்களை உயர்த்துகிறது. தந்திரங்கள் அல்ல, தயவுகள் எங்களை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் இன்றைக்கு எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். இந்த யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. இதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கிறது கர்த்தாவே. அதனால அந்த ஜனங்கள் மேல செழிக்கும்படியாய், பெருகும்படியான ஒரு அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், கட்டவிழ்க்கிறேன் தாப்பனே. ஒரு எம்பவர்மென்ட் உண்டாவதாக, ஒரு புதிய துணிவு உண்டாவதாக, பயங்கள் விலகுவதாக, தோல்விகள் விலகுவதாக, எல்லா அதைரிய உணர்வுகள் விலகுவதாக. யாருக்கும் நடக்காம இருக்கலாம், எனக்கு காரியம் நடக்கும், எனக்கு வழிகள் திறக்கும். ஒரு வழியாய் வருவதெல்லாம் 7 வழியாய் ஓடி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், அவர் கோணலானவளை செவ்வாய்ப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். இந்த மாதிரி ஒரு ஹல்லேலூயா, ஒரு அபிஷேகம் ஜனங்களை மூடுவதாக, நிரப்புவதாக கர்த்தாவே. பயம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒருபோதும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் முகம் செத்து போகாது. இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, இனி யாக்கோபின் முகம் வெட்கமடைவதில்லை. Thank you Father, thank you Father. மகிமையை, கனத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், அவைகளால் நீர் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நாங்களே உம்முடைய மகிமை, எங்கள் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்படுகிறது. இந்த மாலையிலே அதை செய்திருக்கிறீர். இன்னும் காலையிலே புதிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும், புதிய ஆச்சரியமான பிரேக் த்ரூக்ஸ்களை அவங்க வாழ்வில் காணட்டும் கர்த்தாவே. நடக்க முடியாமல் தொய்ந்து போயிருக்கிற ஏரியாலெல்லாம் அவங்கள தூக்கி விடுங்க. அவங்க கிருபை அப்படி அவங்கள நடத்தட்டும், செய்யட்டும். அவ்வளோ அந்த இடத்துக்கு போகணும், ஆனால் என்னால் முடியலை. உங்களுடைய கிருபை கொண்டு போய் வச்சுத கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளை அப்படி வைப்பதாக, பலப்படுத்துவதாக கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Are you blessed? Amen. You are the blessed people. Amen. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்,
வறட்சியான நேரத்திலும் நீங்க வசந்தத்தை காண்பீங்க. ஆமென். வர வர விருத்தி அடைவீங்க. உங்களுடைய எல்லைகள் பெரிதாகும். உங்க ஏக்கங்கள் எல்லாம் நிறைவடையும். உங்க களஞ்சியம் நிரம்பும். வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேண்டியதெல்லாம் இருக்கும்.